தமிழ் மக்களுக்கு வணக்கம். அதாவது என்னை அடித்ததனால் செருப்பு பிய்யவில்லை. ஏற்கனவே பிஞ்ச செருப்பினால் தான் என்னை அடித்தார்கள். அப்படின்றது போல தான் இன்னைக்கு கொக்கரித்துக் கொண்டிருக்கின்ற திமுகவுடைய இந்த ரகுல பாண்டிகளுடைய அந்த கோஷம் எல்லாம். என்ன உச்சநீதிமன்றத்தில் செமட்டி அடி அடித்து விட்டது. யாரை? அமலாக்கத்துறையை பார்த்து செமட்டி அடி அடித்து விட்டது. என்னன்னு? டாஸ்மாக் ஊழல் வழக்கில் நீங்கள் அத்துமீறி விட்டீர்கள். அரசியல் சாசனத்தையே மீறிவிட்டீர்கள். இப்படியெல்லாம் கேள்வி கேட்டு விட்டதுன்னு. இது ஒரு புண்ணாக்கும் நடக்கல. நடந்தது என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். நீதியரசர் என்ன கேட்டிருக்காருன்னா, நீங்க தனி நபர்கள் மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. அதாவது 41 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. 2016லேருந்து 2014 கூட வச்சுக்கலாம். 46 எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இந்த எஃப்ஐஆர் மேல நடவடிக்கைகள் தமிழக அரசாங்கத்துடைய காவல்துறை அந்த விஜிலன்ஸ் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் எப்படி நுழைந்தீர்கள் அப்படின்றது தான் கேள்வி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாஸ்மாக் அப்படின்ற அந்த நிறுவனத்தின் மீதே எப்படி வழக்கை தொடரலாம் அப்படின்றது 2வது கேள்வி. இது 2க்கும் பதிலை வைத்திருக்கிறார் அரசு தரப்பு வழக்கறிஞர். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், 25 லட்சத்துக்கு மேலே இருக்கும் பொழுது அமலாக்கத்துறை நுழையலாம். தனிநபர்களுக்கு எதிராக நுழைவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உச்சநீதிமன்றமும் அது சொல்லுது, தனிநபர்களுக்கு எதிராக நுழைஞ்சிக்கோங்க. ஆனால் டாஸ்மாக் என்பது ஒரு நிறுவனம், அதன் மீது நீங்கள் நுழையிறீங்க அப்படின்றதான் நாங்கள் ஒரு அத்துமீறலாக பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கும் நான் பதிலளிக்கிறேன் என்று சொல்கிறார். யார்? அசிஸ்டன்ட் சாலிசிட்டர் ஜெனரல். அவர் சொல்கிறார், நான் அதற்கும் பதில் சொல்கிறேன். ஏன்னா அவரே தான் இந்த வழக்கிலையும் செந்தில் பாலாஜி வழக்கிலையும் வாதிட்டார், இவருக்கு பெயில் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதே உச்சநீதிமன்றம் அவருக்கும் பெயில் கொடுத்தது செந்தில் பாலாஜிக்கு. அதையும் மீறி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொடுத்தாங்க, பெயில் கொடுத்தாங்க. பெயில் கொடுத்ததுக்கப்புறம் 48 மணி நேரத்துலலாம் அவர் அமைச்சராகிட்டார். அமைச்சரான உடனே உச்சநீதிமன்றத்துக்கு அந்த பெட்டிஷன் போகுது. போன உடனே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது தெரியுமா? ஜஸ்டிஸ் ஓகா என்ன சொல்கிறாரு தெரியுமா? எஸ்வி ராஜு, அதாவது இந்த அமலாக்கத்துறையுடைய வழக்கறிஞர், அமலாக்கத்துறைன்னு சொல்ல முடியாது, அரசாங்கத்துடைய வழக்கறிஞர்னு வச்சுக்கலாம். அவர் சொன்னது சரிதான், அதையெல்லாம் நாங்கள் கேட்காம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கிலையும் அதைத்தான் சொல்ல போகிறார்கள். இவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தடை விதித்து விட்டது நீதிமன்றம், இனிமேல் விசாரணை இருக்காதுன்னு. ஒரு புண்ணாக்கும் கிடையாது. தடை எதற்காக விதித்திருக்கிறது என்றால், உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மீது தடை விதிக்கப்படவில்லை. டாஸ்மாக் ஊழியர்கள் மீது விசாரணை நடத்தப்படக்கூடாது என்றுதான் அந்த இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுலேயும் முகுல் ரோஹத்கி கேட்குறாரு, என்ன கேட்குறாரு? நீங்கள் இவங்க ஃபோனை பிடிங்கிட்டாங்க, ஃபோன்லேருந்து எல்லா தகவலையும் குளோனிங் வழியாக எடுத்துட்டாங்க. இந்த தகவல்கள் மீது இவர்கள் விசாரணை நடத்த போகிறாங்க. இந்த தகவல்களை எல்லாம் இவர்கள் அலசுகிறார்கள். இதற்கும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். முடியாது என்று சொல்கிறது உச்சநீதிமன்றம். முடியாது. உனக்கு இடைக்கால தடை எதுக்கு? உங்கள் ஊழியர்களே இனிமேல் கூடக்கூடாது விசாரணைக்கு. அதுவும் என்ன, அடுத்த ஹியரிங் வரைக்கும். அந்த அடுத்த ஹியரிங் வரைக்கும் தான் இந்த இடைக்கால தடை. மற்றபடி ரதீஷை விசாரிக்கக்கூடாது என்றோ, உதவாநிதியை விசாரிக்கக்கூடாது என்றோ, ஏன் ஸ்டாலினை விசாரிக்கக்கூடாதோ என்பதற்கு கூட தடை கிடையாது. அமலாக்கத்துறை எப்பொழுது வேண்டுமானாலும் ஸ்டாலின் கதவை தட்டலாம், உதவாநிதி வீட்டு கதவை தட்டலாம், ரதீஷுடைய வீட்டு கதவை தட்டலாம். அதற்கு எந்த தடையும் கிடையாது. இதுதான் இதில் புரிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம். ஆனால் இவர்கள் அதை அப்படியே மடைமாற்றம் செய்து வெற்றின்னு, ஒரு வெற்றியும் கிடையாது, ஒரு புண்ணாக்கும் கிடையாது. நான் இப்பவும் சொல்கிறேன், நான் ஆரம்பத்தில் சொன்னது தான் இப்பவும் சொல்கிறேன். இந்த அமலாக்கத்துறையுடைய செயல்பாடு உள்ள நுழையிறதுக்கு முன்னாலேயே இதையெல்லாம் இவர்கள் செய்வார்கள் என்பது தெரிந்தே நுழைந்தார்கள். இதையெல்லாம் இவர்கள் பிரச்சனையாக கொடுப்பார்கள் என்பதனை தெரிந்தே நுழைந்தார்கள். ப்ரொசீஜரில் இதெல்லாம் கேள்வி கேட்பாங்க அப்படின்றது தெரிந்தே அந்த ப்ரொசீஜரெல்லாம் பின்பற்றினார்கள்.
இதையெல்லாம் பின்பற்றி உள்ள நிலையில் இந்த இடைக்கால தடையை வைத்துக்கொண்டு அல்லது நீதிமன்றம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக கொடுக்கக்கூடிய கருத்துக்களை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த கருத்து உருவாக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இப்பவும் சொல்கிறேன், இந்த டாஸ்மாக் ஊழலில் ஸ்டாலின் கைதாவது உறுதி. ஸ்டாலின் மட்டுமல்ல, ஸ்டாலின், சபரீசன், உதவாநிதி இந்த மூவருமோ அல்லது இந்த மூவரில் யாராவது இருவருமோ அல்லது குறைந்தபட்சம் ஒருவரோ கைது செய்யப்படுவது உறுதி. இது நடந்தே தீரும். இதை தற்காலிகமாக நீங்கள் இது போன்ற இடைக்கால தடைகளை வைத்துக்கொண்டு இங்கொன்றும் அங்கொன்றும் பேசிக்கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இடி மட்டுமில்லை, சிபிஐயும் நுழைய போகிறது. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் சிபிஐக்கு ஏன் அந்த 41 எஃப்ஐஆர்கள், அதை ஏன் சிபிஐக்கு மாற்றக்கூடாது அப்படின்ற கேள்விக்கு இன்னும் சரியான பதிலை கொடுக்கவில்லை. அவர்கள் கொடுக்கும் பொழுது அது சிபிஐக்கு மாற்றப்படுகின்ற அந்த வாய்ப்பும் இருக்கிறது. இடி மட்டும் இல்லை, சிபிஐயும் உள்ளே வரப்போகுது. அதனால தான் சொல்கிறோம், நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. நீ இதையெல்லாம் வைத்து தப்பித்து விடலாம் என்று நினைத்தால் சத்தியமாக நடக்கப் போவதில்லை. இந்த டாஸ்மாக் ஊழல் என்பதனை பொறுத்த வரைக்கும் நான் மீண்டும் சொல்கிறேன், அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன், இதை நாங்கள் கண்கொத்தி பாம்பாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று சொன்னால் அதிமுகவில் ஒரு ஒரு வக்கீல் பிரிவு, தனிப்பட்ட பிரிவு, அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பல, ஒரு தனிப்பட்ட பிரிவு. நாங்கள் கண்கொத்தி பாம்பு போல் பார்த்து கொண்டிருக்கிறோம். விட்டுருவோமா? நீ எஸ்கேப் ஆக முடியுமா? நடக்கவே போகிறதில்லை. நீ சிறைக்கு செல்வது உறுதி. ஸ்டாலின் சிறைக்கு செல்வது உறுதி. ஸ்டாலின் செல்கின்ற அளவிற்கு அவருடைய உடல் அதற்கு ஒத்துழைக்குமா அப்படின்றதான் பிரச்சனை. மற்றபடி இந்த இடைக்கால இதை வச்சுக்கிட்டு, அதாவது இடைக்கால நாங்கள் தடையை வைத்திருக்கிறோம் அப்படின்றத வச்சுக்கிட்டு நீ இந்த பம்மாத்தெல்லாம் காட்டலாம். எக்கு தொப்பாக மாட்டியிருக்கீங்க. இதை மாட்டியிருக்கின்ற காரணத்தினால அவன் ரத்தீஷா இருக்கட்டும், இல்லை அவன் இவனாக இருக்கட்டும், ஆகாஷ் பாஸ்கரனாக இருக்கட்டும், ஏன் ஓடி போகிறான்? அவ்வளோ தைரியம் தான், நேரடியாக சந்திக்க வேண்டியதானே. அவன் ஓடி போகும்போது தெரிய வேண்டாமா? இவெல்லாம் ஓடி போகிறதுக்கு காரணம் என்னென்னா, இவர்கள் இருந்தால் இதை வைத்தே இந்த விசாரணையின் முடிவிலேயே கைது செய்யப்படுவார்கள் அப்படின்றது தான். ஆனால் அதை தள்ளி போட வேண்டும் என்பதற்காக இவங்க முகுல் ரோத்கி, கபில் சிப்பல் இவங்களுக்கெல்லாம் 50 லட்சம், 1 கோடி இப்படின்லாம் ஒரு நாளைக்கு ஆஜராவதற்கு கொடுத்து தள்ளி போடலாம். உன்னுடைய பிரச்சனையை தள்ளி போடலாம். ஆனால் உன்னுடைய பிரச்சனையை எதிர்கொள்வது அப்படின்றதுல நீ தள்ளி போக முடியாது. நீ சிறைக்கு செல்வது உறுதி. அதனால தான் நான் இப்பவும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், ஸ்டாலின் சிறைக்கு செல்வது உறுதி. அது அக்டோபரில் செல்கிறாரா அல்லது நவம்பரில் செல்கிறாரா அப்படின்றது தான் கேள்வி. ஸ்டாலின் செல்லவில்லை என்றால் உதவாநிதியோ சபரீசனோ இதற்கு பொறுப்பேற்று செல்வார்களா அப்படின்ற கேள்வி வருகிறது. அதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. நீ போதான் போகிற, நீ தப்பிக்கவே முடியாது. இந்த விஷயம் ஓப்பன் ஷட் கேஸ். அதாவது நீ வாங்கியிருக்க அப்படின்றது உண்மை, நீ திருடியிருக்க அப்படின்றதும் உண்மை. இதிலிருந்து நீ எப்படி தப்பிக்க முடியும்? நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருக அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காரிய காலத்திலையும் தப்பித்தார் போல இப்பொழுது தப்பிக்க முடியுமா என்றால் சத்தியமாக முடியாது. நாங்கள் எல்லோரும் கண்கொத்தி பம்பு போல பார்த்து கொண்டிருக்கிறோம். விடுவோமா? என்னை தூக்கிட்டு போய் நீ ஜெயிலில் வச்சிய, நீ போகணும் தானே நான் ஒர்க் பண்ணுவேன், விடுவேனா? அதெல்லாம் கண்டிப்பாக விட மாட்டோம். நீ போகிற, உறுதியாக நீ போகிற. நீ போனதுக்கப்புறம் தான் நான் ஹேர் கட் பண்ணுறேன். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.